நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மேஷராசி மற்றும் மேஷலக்ன அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் 7ஆம் தேதிக்கு மேலே எல்லா விஷயத்தையும் சமாளிக்கலாம். அதே மாதிரி எந்த பயங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் வீட்டுக்கு உங்கள் 7ஆம் தேதி போகிறதுனால அதுக்கப்புறம் எல்லா விஷயமே உங்களால் ஜெயிச்சு வரக்கூடிய தெம்பு உங்களுக்கு கிடைச்சிருன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா, சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது. அது எந்தெந்த விஷயம்ன்றதும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேர்ஃபுல்லாக கேளுங்க. ரொம்ப மன அழுத்தம் இருக்கும், தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மாற்றி வைக்கிறதுக்கு, மறதி வர்றதுக்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தொலைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு தங்கம், வெள்ளி, வேல்யூபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை பத்திரமா கான்சென்ட்ரேட்டடோட நீங்கள் செயல்படுத்தணும். ஏன் இந்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்த உடனே சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய 8ஆம் வீடு அப்படின்றத விருச்சிகம். அங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசம்பர் மாசத்துல சூரியன், சுக்ரன், செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கிரக அமைப்புகள் அங்கே இருக்கிறதுனால தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இனி ஒவ்வொரு பாயிண்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, பிஸ்னஸில் ஃப்ளோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டைம்லி ஸ்லீப், டைம்லி ஃபுட் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அகலக்கால் வச்சிட வேண்டான்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்களில் தெளிவாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அதையும் மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் குரு அதிசார பெயர்ச்சியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி அவர் திரும்ப மிதுனத்துக்கு வந்துடுவார். அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் அதீத பயம் இருக்கும், கம்யூனிகேஷனில் ரைட்டாக ராங்கான்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதீத பயம் அண்ட் தெளிவின்மை அப்படின்றது இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஒரு பதட்டம் இருக்கும். பட் ஸ்டில் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உதவுறது 2 முக்கிய கிரகங்கள். ஒன்று உங்கள் ராசிநாதன் 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார், அடுத்தது ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ ஃபைனல் டச் லாபகரமாகவே முடியுன்றதுனால தெளிவாக மட்டும் இருந்துருங்க, மனசை திடகாத்திரமா வச்சுக்கோங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. எல்லா விஷயத்திலையும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இந்த மாசம் செகண்ட் ஆஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்க போய் ஒரு பொண்ணு பார்க்கறது, அப்ப நிச்சயம் பண்றது, முடிவெடுத்தல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல தயவு செஞ்சு வேண்டாம். 7ஆம் வீட்டில் புதன் இருக்கு, பிறகு புதனுமே 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்ப 8ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால மன தெளிவில்லாம இருக்கும். அதனால முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த ஒரு 15 டேஸ் நீங்க தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் போறது மச் பெட்டர் அப்படின்றதும். உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் கரெக்டான ஜாதகமானது பாருங்க, நல்லா விசாரிச்சு பிறகு முடிவிடுங்க. அண்ட் மேலும் உங்க சுத்தி இருக்கிறவங்களோடையும் சில சண்டை சச்சரவுகள், அவங்களுக்கு உங்களை புரியல, உங்களுக்கு அவங்கள புரியலன்ற மாதிரி பதட்ட நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுல கண்டிப்பா நீங்க சகிப்புத்தன்மையோட நீங்க இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க மனம் பாதிக்கும். அதே மாதிரி அங்க பெரிய வாக்குவாதங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி 8ஆம் வீட்லயும் இவ்வளவு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கண்டிப்பா கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி இந்த மாதிரி சமயத்துல தான் ரொம்பவே மனசு உங்களுக்கு ஹர்ட் ஆயிடும். அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது சொல்லும் போது ரொம்ப விரக்திக்குள்ள போய் போடா, சண்டை போட்டா கூட பரவாயில்ல. எப்பயுமே சண்டை எப்ப நடக்கும் தெரியுங்களா? ஒரு அன்பு பாசம் இருக்கிற இடத்துலதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி கிரகநிலைகளை ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சொன்னது ரொம்பவே உங்க மனசை பாதிச்சு ஜஸ்ட் லைக் தட் சைலண்டா விலகி இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்ப எந்த முடிவுகளும் நீங்க எடுக்க வேண்டாம். சிவனேன் இருந்தாலே போதுமானது. முருகனுடைய பாடல்கள், முருகனுடைய ஸ்தலங்கள், சனி பகவானுடைய ஸ்தலங்கள்,
அதே மாதிரி முடிஞ்சா பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனேயே விநாயக பஞ்சரத்னம் நீங்க போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கந்தகுரு கவசமோ வேல் மாறலோ அல்லது கந்த சஷ்டி கவசமோ முருகனுடைய எந்த ஒரு பாடலும் உங்களுக்கு திடகாத்திரமான மனசை கொடுக்கும். அதே மாதிரி ஹனுமன் சாலேசா நீங்க கேட்கறது ரொம்ப சிறப்பு. நட்பு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயத்திலையும் அவ்வளவு திருப்திகரமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை. பட் சூரியன் அண்ட் செவ்வாய் எல்லாமே 9ஆம் வீட்டுக்கு மாறிடுவார். அது 7ஆம் தேதியும் 15ஆம் தேதி சூரியன் மாறிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த நிலை எல்லாமே மாறிடும் அப்படின்றதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க எப்பயுமே மாத பலன்றது பார்க்கறதுக்கு உண்டான முக்கியத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது எதுவாக இருந்தாலும் நீங்க ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட முடியும். ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோமே 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், டீம் ஒர்க்கர் பிளஸ் உங்களுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன பேசினாலும் சொல்லிட்டாங்க இல்லையா, அப்படித்தான் இருக்கும். ஓகே, நம்ம ஓகே பாலிசின்னு போயிடலாம் அப்படின்றதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இந்த மாத பலன் பார்க்கறதுனால தெரிஞ்சுக்க கூடியது. ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஃபுல் பாடி டயர்டா இருக்கிறதுக்கும் பாடி பெயின் வர்றதுக்கு காலு, பாதம், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு, டைஜஷன், தலை, போன்ஸ், பேக் போன் இதுலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் தான். ஸோ அதனால கண்டிப்பா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. சனி பகவான் எப்போ அஷ்டமத்த சனி, கண்டக சனி, 7.5 சனி, ஜென்ம சனின்னு எந்த சனியில வந்தாலும் முதல்ல உடலை நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அதுக்கு எக்ஸசைஸ் எந்த வகையான எக்ஸசைஸ் நீங்க பண்ணாலும் சரி, யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க என்னென்ன மருந்துகள் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடுங்க. நிறைய ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இளையவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்ப மெயினா வேண்டியது கரெக்டான தூக்கம், கரெக்டான உணவு முறை அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்ஜி வர்றதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா வேணும். ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா இப்போ டிசம்பர் மாதம் சொல்லும் போது உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கும். இம்பார்ட்டண்டா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டிய அமைப்புல இருக்கும். ஸோ நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நீங்க கான்சென்ட்ரேஷன் மெமரி டவரை நீங்க நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க படிக்கிற டேபிள்ல வச்சுட்டு படிங்க. அப்ப ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். எதையுமே நிதானமா நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது கண்டிப்பா வெற்றியை நீங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல கேது இருக்கார். அந்த கேது இருக்கிறது சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நிறைய மன வருத்தங்கள் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சிறு குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு ஆரோக்கிய கேடு அதனால நீங்க கரெக்டா வேலை செய்ய முடியாம, உங்களுடைய ஜாபுக்கு போக முடியாம, பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கும் தள்ளப்படுவீங்க. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்க உங்களுடைய அப்பாவோட நீங்க ஏதாவது பேசணும் செய்யணும் அப்படின்னாலும் நீங்க குழந்தைங்களோட உறவு பண்ணி அவங்களுக்கு பாகப்பிரிவினை போன்ற விஷயங்களுக்கு இது உகந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடையாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா குரு 3ஆம் வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு மன உளைச்சலும் அதீத பயமும் இருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலுமே டாக்குமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நார்மலி ஒரு இடம் வாங்குறீங்க செய்றீங்க அப்படின்னா நம்ம லீகல் ஒப்பீனியன்றது வாங்குவோம் இல்லையா, எப்பயுமே ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குவோம். பட் இப்ப இனிமேலாம் நீங்க ஒரு 3 லீகல் ஒப்பீனியன் வாங்கி கிளியர் கட்டா பொறுமையா இருந்து நீங்க ஜெயிக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க யாரையுமே நம்ப கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசா யாராவது வராங்க, உங்களோட உறவு கொண்டாடுறாங்க, டக்குன்னு 1 வீக்ல சூப்பர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். விழிப்புணர்ச்சி அப்படின்றது ரொம்ப தேவை மேஷராசி மேஷலக்ன அன்பர்களே. ஸோ நான் இப்ப கொடுத்த உங்க குறிப்புகள் எல்லாம் நோட் பண்ணிட்டு அதன்படி செயல்படுத்துங்க. அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய மேஷராசி மேஷலக்ன தாய்மார்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். முடிஞ்சா பிரெக்னன்சி கன்சல்டிங்கிறது
நீங்கள் எடுத்துட்டு, அதாவது அது எப்படின்றது நாங்களும் சொல்லுவோம். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ரொம்ப வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னாலும் இந்தந்த மாதம் எந்தெந்த உணவு சாப்பிடணும், எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் ஒரு நோட் பண்ணிட்டு அதன்படி பொறுமையா ப்ரொசீட் பண்ணுங்க. மனசை அலைப்பாய விடாதீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.